இதுக்கு நான் ஜாதகமே போட வேணாம். ஏன் தெரியுங்களா? கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இப்பொழுது கடுமையான ஒரு அமைப்புகள்ல இருக்கீங்க. உங்களோட பிறந்த ஜாதகத்தோட அடிப்படையில. வேலை, தொழில், வருமானம், குடும்பம், காதல், கணவன், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எது உங்களோட வீக்னஸா இருக்கோ அதனை காட்டி அப்படியே பயம் காட்டிக்கிட்டு இருப்பாருங்க கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். ஆனா இதுல கூட ஒரு மாதிரி சொல்லுவேன். கோச்சாரத்துக்கான ராசி பலனை வந்து நேத்து தான் ஷூட் பண்ணாங்க. அதுல கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் 2, 3ஆம் பாதங்கள், அதுல குறிப்பா 2ஆம் பாதம் ஓரளவுக்கு கொடுத்து வச்சவங்க. ஏன்னா டெம்பரரியா ஒரு மாதத்துக்கு சனி சாந்தம் அடைறாரு. அதனால கெடு பலன்கள் குறைவாக இருக்கும். 4/4/2001 4/4/2001 4/4/2001 12:20 AM. கோட்டீஸ்வரி விழுப்புரமா? விழுப்புரந்தூர். விழுப்புரம் போடவா? விழுப்புரம். விழுப்புரம் தமிழ்நாடு. விழுப்புரம்னு போடுறேன். சரி 4/4/2001 12:20 AM. 12:20 PM. என்ன கேள்வி? கடகராசி ஆயில்யம் 2ஆம் பாதம் தான். சரி இப்ப கடுமையான அமைப்பு இருக்கு. ஆனா சந்திரனே வளர்பிறை அமைப்புகள்ல இருக்காங்கங்க. ஜாதகத்துல கேள்வி என்ன கேட்டீங்க? கோடீஸ்வரி. ஓகே. லக்னம் லார்ட் எண் 6வது இடத்துல. ஓகே லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் அதிபதி உச்சம். ஓகே. இந்த அமைப்புகள்ல என்ன? ஓகே. உச்சனுடைய வீட்ல லக்னாதிபதி இருக்காருங்க. இதுதாங்க பலன். என்னங்க பலன் எடுக்குறீங்க? சில சமயத்துல இந்த மாதிரி லைவ் செய்யும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா என்னன்னா, எங்க இடத்துல நல்ல பலன் எங்க எடுக்கணுமோ அந்த இடத்த விட்டுருவீங்க. சரி இந்த இடத்துல லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. ஆனா 4ஆம் கேந்திரத்துல லக்னத்தின் 6ஆம் அதிபதி வந்து திக்பலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துடுறாரு. இது பாதிப்புனாலும் கூட லக்னாதிபதி உச்சனுடைய வீட்ல இருக்காருல்ல. இது எவ்வளவு பெரிய அமைப்பு. இந்த ஜாதகத்தோட ஒரு சிறப்பு விஷயம் என்ன தெரியுங்களாங்க? இந்த ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ராகுவை தவிர்த்து சுபரோட தொடர்புல வந்துருது. ராகு கூட தனி புதனின் வீட்டுல இருக்கிறாரு. பரிபூர்ண நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்கக்கூடிய புதனோட வீட்டுல வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அஷ்டம சனியில எது நம்மளை குழப்பி விடுமோ பயங்காட்டமோ அது மாதிரியான விஷயத்துக்குள்ள வந்துருவீங்க கோடீஸ்வரி. பேருமே நல்ல பேர் தான் வச்சிருக்கீங்க. நல்ல பரிபூர்ணமா லக்ஸரியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. இப்ப என்ன கடன் மாதிரியான அமைப்புகள்ல உறவுகள்ல சில சரியில்லாத அமைப்பு இருக்கும். சுக்கிர தசை நிலை. சரி இப்ப வயது உங்களுக்கு என்ன? நீங்களே இப்பதான் 23 வயது. 23 வயதுல இப்ப கண்டிப்பாக திருமணம் மாதிரியான அமைப்புக்குள்ள நீங்க போகிறதுக்கான அமைப்பு இல்ல. போகாதீங்க. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு வந்துடுறாரு. ராசியை சனி பார்க்கிறாரு. அந்த ராசி இடம் 8ஆம் இடம் அப்படி இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கு. பிறந்த இடத்துல இருந்து தள்ளி தாங்க வாழ்க்கை அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற இடத்துல தேடாதீங்க. சரி இதுல என்ன கேட்டிருக்கீங்க? ஐ திங்க் வக்ரம். இந்த வக்ரம்லாம் நான் பார்க்கிறதே இல்லைங்க. பேட் பொசிஷன் வில் ஃபீல் டிப்ரெஷன். ஓகே. ஆரோக்கிய குறைபாடு வராது. ஓகே. இங்க திருமண அமைப்புகளை சற்று தாமதமா தான் பண்ணணும். ஏங்க தாமதமா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சமாகி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அதனால இங்க ஒரு 30 வயது 28 வயதுக்கு மேல திருமணம் பண்ணி கூடக்கூடிய அமைப்பு. இயல்பாகவே நீங்க இந்த திருமணம்னு கேட்டீங்கன்னா, உடனே நான் குழந்தை எப்பன்றதை தான் பார்ப்பேன். இங்க உங்களுக்கு சனி, செவ்வாய் அமைப்புகள் தான் நேரடியாக 5ஆம் பாவகத்தோடையும் குருவோட தன்மையோடையும் தொடர்பு கொண்டிருக்கு. குரு 2026க்கு மேல தாங்க. அப்ப கூடி இதுக்கான அறிமுகங்கள் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு 2026 சுக்கிரதசை ராகு புத்தியில ராகு 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்றதுனால 7ஆம் அதிபதியை போல செயல்படுறவரு. அந்த ராகு உங்களுக்கு இவர் தான் அப்படின்னு அடையாளத்தை காட்டி குரு தசையில குழந்தை அப்படி இப்படின்ற மாதிரியான குழந்தை குடும்பம் மாதிரியான சில அமைப்புகளை ஏற்படுத்துவாரு. கண்டிப்பா நல்ல திருமண அமைப்புகள் இருக்கும். நல்ல வாழ்க்கை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா குடும்ப அதிபதியும் குடும்ப வீடும் குருவின் பார்வையில வந்துட்ட ஒரு காரணத்தினால. ஓகேங்களா? ராசி பலன் வந்து ராசி பலன் சொல்றதாக இருக்கட்டும், இந்த பலன் சொல்றதா இருக்கட்டும், வீதியோட சேர்த்து தான் சொல்றேன். தப்பா இருந்தாக்கா நீங்களே கமெண்ட் போடுங்க. சரிங்களா? இந்த அமைப்புகள்ல கண்டிப்பா ஆயில்ய நட்சத்திரனால இப்ப உறவுகள்ல காதல்கள்ல நல்ல அமைப்பு இல்ல. ஆரோக்கிய அமைப்புகள்ல கூட நல்லா இருக்காது. வேலை வருமானம் அத்தனை படிப்பு கிடுப்பு எல்லாம் டிஸ்டர்பா இருக்கும். ஆனா இந்த ஜாதகம் சாதாரண ஜாதகம் இல்ல. ரொம்ப நல்ல ஜாதகம். என்ன லக்னாதிபதி 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்போடு இருக்கிறதுல இது ஒரு மாதிரியான அமைப்புங்க. ஆனாலும் சனியை விட்டு விலகி செவ்வாயை விட்டு நல்ல தள்ளி தான் இருக்கிறாரு. தனித்த 6ஆம் இடம் 8, 12 சுப அமைப்பு அப்படின்றதுனால இருக்கிற விழுப்புரத்தை விட்டு வெளியில போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? சரி